ஒரு ஒரு தடவை இங்கேருந்து காலி பண்ணும்போது நிறையா நினைவுகள், நிறையா மெமரிஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறேன். மெமரிஸ் மட்டும் சொல்ல முடியாதுங்க, நிறையா சொந்தங்களையும் பக்கத்துலேருந்து இழந்துட்டு போகிறோம். நம்ம வாடகை வீட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் மறந்துட்டு நம்ம சொந்த வீடு மாதிரி அந்த ஒரு ஒரு இடத்துல உட்காந்து நம்ம பேசின விஷயங்கள், பழகுனது, நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே இந்த வீடு ஷேர் பண்ணியிருக்கோம். நம்ம கூடயே இந்த வீடு பயணிச்சிருக்கோம். இது இல்லாமல் இங்கே நம்ம பக்கத்தில் பழகுறவங்க ரொம்ப அன்பாக பாசமாக நம்ம கூட பழகியிருப்பாங்க. இந்த எல்லா நினைவுகளையுமே தூக்கி வீசிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பணும் அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஆனால் அதை அசால்ட்டாக நீங்கள் நம்ம ஒரு 10 நாள் வாடகை தள்ளி கொடுக்கறது, அதுக்கப்புறம் ஒரு மாதம் டைம் கேட்குறது, வாடகை ஏற்றுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்காக அவங்க டக்குன்னு நீங்கள் இந்த வீட்டை காலி பண்ணிடுங்கன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அதை நம்ம காலி பண்ணும்போது நம்ம படுற வேதனை யாரும் மனசை விட்டு யோசிக்கிறதே இல்லை. என்ன மாதிரி நிறையா பேர் வாடகை வீட்டிலேருந்து கஷ்டப்பட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஒரு தடவை இந்த வீடு காலி பண்ணும்போது அடுத்த வீடு போகிறது சொந்த வீடாக இருக்கணும், இல்லை போகியத்துக்காக இருக்கணும், நிறையா யோசிச்சுருக்கேன். ஆனால் அது நிறையா பேர்த்துக்கு கனவாகவே போயிடும் போல இருக்குது. என்றைக்கு சொந்த வீடு கட்டுவோம் அப்படிங்கிறது நிஜமாலுமே தெரியல. ஆனால் நான் போகிற ஒரு ஒரு வாடகை வீடையுமே நம்ம சொந்த வீடு மாதிரி நீட்டாக சுத்தமாக வச்சுக்கிறது, பக்கத்தில் பழகிற எல்லா உறவுகளுமே சொந்தமாக தான் பழகிறேன். நீங்கள் எப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்